அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. கடந்த வாரங்களில் வந்து முக்கிய பத்திரிகைலாம் வந்து எழுதியிருந்தாங்க. விஜய் வந்து சீமான் அவர்கள் வந்து விருந்து கலைச்சிருக்காரு, தூது போயிருக்கு, அந்த மாதிரி ஏதாவது தூது வந்துச்சு? தம்பி, நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன், இதெல்லாம் ரொம்ப பெரிய அயோக்கியத்தனம். ஊடகங்களை பார்த்து நான் சொல்றேன். சும்மா திரும்ப அண்ணன் சீமான் இன்றைக்கு காலையில வரைக்கும் சொல்றாரு, நான் கூட்டணிக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் திரும்ப இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? திமுக உங்களுக்கு பிச்சை போடுது அப்படின்னா வாங்கி தின்னுட்டு பேசாம போங்க. அதுக்காக கொண்டு வந்து நாம் தமிழர் கட்சியை பலியிடணும்னு வந்து ஆசைப்படாதீங்க. கூட்டணி போராட்டம் அங்கிருந்து உங்களுக்கு ஒரு அழைப்பு என்ன உங்களுக்கு தேவை இருங்க, உங்களுக்கு என்ன தேவை இருக்குன்னு நான் கேட்கிறேன். மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களா இருக்கட்டும் அல்லது யூடியூப் சேனல்ஸா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்கும் நான் வந்து சொல்றேன், விஜயை சந்தித்து பேசிவிட்டு அதன் பிறகு மற்ற தலைவர்கள்ட்ட வந்து விஜய் குறித்து கேள்வி கேளுங்க. விஜய் உங்களை எல்லாம் ஆளாவே மதிக்கிறது இல்ல. ஊடகத்தை தொடர்ச்சியா புறக்கணிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து விஜய். அவர் உங்களுக்கு வந்தாரா, உங்களுக்கு அழைப்பு கொடுத்தாரான்னு எங்களையே கேட்குறீங்கிறேன். நீங்க விஜயை கேட்டுட்டு அதுக்கப்புறம் வாங்க. அதிமுக தமிழ் தலைவர்கள் தான் இருக்காங்க, தமிழ் தலைமை தான் இருக்கு, நாம் தமிழும் தமிழ் தலைமை தான் இருக்குது. அதனால நீங்க இணைந்து செயல்படலாம்னு அவங்க ஒரு கருத்தை வைக்கிறாங்க. அவங்களோட ஆசையை எப்படி பாக்குறீங்க? இது வந்து ரொம்ப அயோக்கியத்தனமான ஆசை, தெளிவற்ற முதிர்ச்சியற்ற ஆசை. இந்த ஆசையெல்லாம் இப்ப போய் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லியில போய் யாரை சந்திச்சாங்க? அமித்ஷாவை சந்திச்சாங்க. இப்ப பாஜக அதிமுக கூட்டணியில நாம் தமிழர் கட்சி போகணுமா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்ல தம்பி கூட்டணி சேர்ந்துகிட்டு போய் கூட்டணி கட்சிகளுடைய ஓட்டெல்லாம் வாங்கி அங்கீகாரம் பெற்றவர்கள் கொஞ்சம் கூட அதுக்காக வந்து கவலைப்படாம அவர்கள் ஏதோ வந்து தனிச்சு நின்று வெற்றி அடைஞ்சிட்டது மாதிரி இன்னைக்கு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் கூட்டணி இல்லாம நெஞ்ச நிமித்திக்கிட்டு யார் வாக்கும் கிடையாது, என் வாக்கு மட்டும்தான் அது அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கு. அந்த ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. 150 கோடி மது ஊழல் செஞ்சுட்டான்னு சொல்லி கெஜ்ரிவாலை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சு அவனுடைய ஆட்சியை இல்லாம பண்ணிட்டீங்க. ஆனால் 1000 கோடி ஊழல் செஞ்சதா சொல்ற ஸ்டாலின் அவர்களை கைது செய்யல. இல்ல, விசாரணை போய்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இதே தானே வந்து கெஜ்ரிவாலும் பண்ணாரு. அவரை மட்டும் ஏன் உள்ள தூக்கி வச்சுட்டு விசாரணை பண்ணீங்க? இவங்களை கைது செய்யறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? திராவிடமும் ஆரியமும் ஒண்ணுங்கிறீங்களா? கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இந்தியாவிலேயே முதல் முறையாக இகாஸ் கிளவுட் 1-to-1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது. தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப்ஸ் சான்றிதழ்களை பெறலாம். மேலும் தொடர்பு கொள்ள www.ecoscloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள். சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி நம்முடன் இணைந்திருப்பவர் நாம் தமிழ் கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருவர் திரு களஞ்சியம் அவர். அண்ணா வணக்கம். வணக்கம் தம்பி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு தம்பி. ஆனால் 2026 தேர்தல் வந்து நெருங்கி கொண்டே இருக்குது. பல கட்சிகள் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சிருக்க மாதிரி நமக்கு தெரியுது. நாம் தமிழ் கட்சி இந்த வருடம் வந்து 2026 தேர்தலில் கூட்டணி மூலமாக அணுக போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாகுது. பல பேர் பல கட்சிகளோட கூட்டணி வைக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே நீங்கள் கூட்டணியோட தான் அணுக போகிறீங்களா? இல்லை, இதை வந்து எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் பல தடவை திரும்ப சொல்லிட்டார். 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனிச்சு நிற்கிது அப்படின்னு பல தடவை சொல்லிட்டார். கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் 80% மேலே வேட்பாளர்களும் வந்து உட்கட்சிக்குள்ளே அறிவிக்கப்பட்டாச்சு. பொது வெளியில் நாங்கள் அறிவிக்கலையே ஒழிய கட்சிக்குள்ளே வந்து அண்ணன் வந்து தொடர்ந்து சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டு கலந்தாய்வு கூட்டங்கள் நடத்தி வேட்பாளர்களை அறிவிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் திரும்ப வந்து நாம் தமிழர் கட்சி கூட்டணி வைக்குமா? நாம் தமிழர் கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியா? நாம் தமிழர் கட்சி விஜயோடு கூட்டணியா? அப்படின்னு சொல்லி கூட்டணி குறித்து திரும்ப பேசுவது எப்படி சரின்னு எங்களுக்கு வந்து தெரியல. இல்லை, பேசு பொருளாக வேண்டிய சர்ச்சைக்குரிய காரணம் ஏன்னா இது வந்து பேசு பொருளாகிட்டே இருக்குது. அதுக்குரிய காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஊடகங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு செய்தி வந்து கான்ட்ரவர்ஷியலாக ஏதாவது ஒன்று வேணும். இப்போ செய்தியாளர்கள் கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து மிக கடுமையாக நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை இல்லாமல் செய்து விடுவேன், அழித்து ஒழித்து விடுவேன் அப்படின்னு சொல்லி
விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காரு, பொதுக்குழுவில் வந்து அறிவிச்சிருக்காரு. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை கேட்குறாங்க. அதுக்கு அண்ணன் சொல்கிறாங்க, அதை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நாங்களும் இந்த நிலப்பரப்பிலிருந்து திராவிடத்தை தொடச்சி எடுத்துடணும். தமிழ் நிலப்பரப்பு வீணானதுக்கு, தமிழ் நிலப்பரப்பு இன்னைக்கு தமிழ் மொழி கல்வியிலிருந்து வெளியேற்றப்பட்டதுக்கு, தமிழர்களுடைய வளங்களெல்லாம் கொள்ளையடிக்கப்படுவதற்கு எல்லாத்துக்கும் எது காரணம் அப்படின்னு கேட்டால் இங்கே இருக்கிற திராவிட சிந்தனை தான் காரணம். தமிழர்களை மடைமாற்றி தமிழர்களா திராவிடர்களா என்கிற ஒரு குழப்ப நிலைக்கு கொண்டுகிட்டு வந்து தமிழர்கள் 1.5 லட்சம் பேர் கூப்பிடு தூரத்தில் கொன்று குவிக்கப்பட்டு கொண்டிருந்த போது கூட தமிழகம் இன எழுச்சி பெற்று கொந்தளிக்காமல் இருந்ததற்கு காரணம் திராவிடம். ஆகவே இந்த திராவிடம் என்கிற சிந்தனையை வேரோடும் வேரடி மண்ணோடும் புடுங்கி வீசிடணும் அப்படின்னு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தன்னுடைய கருத்தாக தொடர்ந்து முன்வைத்து கொண்டே இருக்கிறார். ஆனால் திமுக வந்து ஒற்றை எதிரி அப்படிங்கும்போது எதிரிக்கு எதிரி நண்பனுங்கிற மாதிரி நீங்கள் கூட்டு சேர்ந்துக்கலாம்ல, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. கருணாநிதி அவர்கள் வந்து சொல்லுவார், குறைந்தபட்ச ஓட் ஷேரிங்காண்டி சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரியான நிலைப்பாடுகளை எடுக்கலாம் வருங்காலங்களில். இல்லை தம்பி, அதுக்கு தான் சொல்கிறேன் தம்பி. நாங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிறத தான் திரும்பவும் நான் சொல்கிறேன். அதாவது 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தமிழகத்தில் ஒரு அரசியல் நிலையற்ற தன்மை உருவாகும். ஊழல், லஞ்சம், லாவணியம் எல்லாம் பெருகும். மக்கள் விரோத செயல்கள் கடுமையாக நடக்கும். அப்போ வந்து ஒரு புதிய கட்சி ஒன்று உருவாகும். மக்கள் எல்லோருமே அந்த கட்சியை ஆதரிப்பார்கள். புரியுதுங்களா உங்களுக்கு? உடனே அவர்கள் கடுமையாக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற இந்த திராவிட கட்சிகள், ஒன்று அதிமுக இருக்கும் இல்லைன்னா திமுக இருக்கும், இவர்களை மிக மோசமாக விமர்சிப்பார்கள். இவர்களை அழித்து ஒழிப்பதே வாழ்க்கையின் இலக்கு அப்படின்னு சொல்லி முன் வச்சு மக்களுடைய நன்மதிப்பை பெறுவார்கள். ஆனால் எங்கே போய் நிற்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு தேர்தலை தான் அவங்க சந்திப்பாங்க. அடுத்த தேர்தலில் கூட்டணிக்குள்ளே போயிடுவாங்க. அப்படி போனவங்க தான் விடுதலை சிறுத்தைகள், அப்படி போனவங்க தான் பாட்டாளி மக்கள் கட்சி, அப்படி போனவங்க தான் ஐயா வைகோ, அப்படி போனவங்க தான் ஐயா விஜயகாந்த். இவங்க எல்லாருமே இப்படி வந்து தமிழகத்தில் இருக்கிற அநீதிகளுக்கு எதிராக, மக்கள் விரோத செயல்களுக்கு எதிராக அரசியல் கட்சி தொடங்கி கூட்டணிக்குள் போய் கரைந்து போனவர்கள், கூட்டணிக்குள்ள போய் காணாமல் போனவர்கள் தான் இவங்க எல்லாருமே. அதே மாதிரி தான் ஒரு மக்கள் விரோத செயல்களை எதிர்த்து தமிழ் மக்களினுடைய பிரதிநிதியா, இளைய தலைமுறை பிள்ளைகளினுடைய ஒரு தலைவனாக உருமாறி வந்திருக்கக்கூடிய ஒருத்தர் தான் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். அவரையும் எப்படியாவது கூட்டணிக்குள்ள கொண்டுகிட்டு வந்து அவரை வந்து ஸ்வாகா பண்ணிடலாம், அவரை வந்து அழிச்சு ஒழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி திராவிட சிந்தனையாளர்கள் கனவு கண்டு கொண்டு இருக்கிறார்கள். அந்த கனவை தான் எப்படியாவது நிறைவேற்றணும்னு ஊடகங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கு. நீங்க ஏன் வந்து அதிமுகவோட போகக்கூடாது? இல்லை, அதிமுக, திமுக, அப்புறம் பாஜக, காங்கிரஸ் இவங்க கூட நீங்க போகாட்டாலும் அவங்களோட கொள்கை எதிரி, மனித குலத்தோட எதிரின்னு சொல்லி நீங்க விமர்சனம் பண்றீங்க. அவங்க கூட போகாட்டாலும் உங்களுடைய நட்பு சக்திகளா இருக்கிறவங்க, உங்களுடைய ஐடியாலஜிகளை ஏத்துக்கிறவங்க கூட நீங்க கூட்டணி போகலாம்ல. இப்போ நாங்கள் நட்பு சக்தியா இருக்கிறவங்களோடு இணைந்து தான் நாங்கள் செயல்பட்டு இருக்கோம். தமிழகம் முழுவதும் இருக்கிற தமிழர்களாக தங்களை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிற எல்லோரையும் ஒருங்கிணைச்சு தான் இன்னைக்கு பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அவர்கள் சாதிய அமைப்பை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களை படிநிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற வேண்டும் என்கிற ஒரு நீண்ட கால இலக்கோடு அவர்களெல்லாம் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக நாம் ஒருங்கிணைஞ்சு நிற்போம்னு சொல்லி அவர்களை தமிழர்களாக உணர வைக்கிற ஒரு வேலையை நாங்கள் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? நாங்கள் ஒன்றும் செய்யாமல் கிடையாது. இல்லை, நான் வெளிப்படையாக கேட்குறேன். நீங்கள் வந்து பெரியார் அவர்களை வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருந்தீங்க. அப்போ வந்து பல கட்சிகள் வந்து உங்களை எதிர்த்தாங்க. 32 அமைப்புகள் தண்டி சீமான் அவர்கள் வீட்டை வந்து முற்றுகைலாம் இட்டாங்க. அப்போ பெரியாரை தன்னுடைய கொள்கை தலைவராக ஏற்றிருக்க தாவேக்கா வந்து உங்களை எந்த இடத்துலையுமே வந்து விமர்சனம் பண்ணுற விஜய் வந்து உங்களை குறித்து விமர்சனம் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காரு அவங்களுடைய பொதுக்குழுவில் பேசும்போது, அதாவது முன்னாடி பேசும்போது. அப்படி வந்து அவர் உங்களை நட்பு சக்தியாக பார்க்கும்போது உங்கள்கிட்ட ஒரு அணுகுறாரு, நீங்கள் வந்து கூட்டணி வரணும்னு நினைக்கும் போது நீங்கள் இணைஞ்சி திமுக வீழ்த்தலாம், அதிமுக வீழ்த்தலாம், பாஜக வீழ்த்தலாம்ல. இல்லை தம்பி, நாங்கள் திரும்ப நாங்கள் சொல்கிறோம் தம்பி, கூட்டணி என்பது எங்களுக்கு சரிப்பட்டு வராது. கூட்டணிக்கு அப்படின்னு சொன்னால் எங்களுடைய தலைமையை ஏற்று எங்கள் கொள்கை தலைவரை நாங்கள் முன் வச்சிருக்கிற எங்களுடைய மேதகவே அவர்களை தலைமையை ஏற்று எங்கள் வழிகாட்டுதலின்படி தான் எங்களோட வந்து செயல்படணும்.
அது வந்து அதைத்தான் நாங்கள் முன் வச்சு இத்தனை ஆண்டு காலமாக நாங்கள் நிற்கிறோம். தமிழக வெற்றி கழகம் அதுக்கு தயாராக இருந்தால் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? உங்களுடைய தலைமை இந்த 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து தான் நிற்கிது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதை நாங்கள் அறிவிச்சாச்சு. புரியுதா? இதில் வந்து யாருடைய நலனுக்காகவும் யாரோட கற்பனைக்கும் தீனி போடுறதுக்கு நாங்கள் விரும்பலை. மக்கள் எங்களுக்கு ஒவ்வொரு தேர்தலையும் எங்களை வரவேற்று மக்கள் எங்களுக்கு வளர்ச்சி பாதையில் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. புரியுதுங்களா? 1.5 4 ஆகி 4 7 ஆகி 7 8.22 வந்து நாங்கள் நிற்கிறோம். ஈரோடு கிழக்கில் அவ்வளவு பெரிய எதிர்ப்புக்கு மத்தியிலையும் நாங்கள் கிட்டத்தட்ட 15-16% வாக்குகளை மக்கள் கொடுத்துருக்காங்க. 36 லட்சம் மக்கள் எங்களை வந்து நம்பி நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த 36 லட்சம் வந்து 1 கோடியா ஏன் மாறாது என்கிற ஒரு பெரும் கனவோடு நாங்கள் வந்து நிற்கிறோம். இன்னைக்கு திமுக செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் விரோத செயல்கள் இருக்கு பாருங்க, இது நாம் தமிழர் கட்சியின் தேவையை அதிகப்படுத்தியிருக்கு. ஆகவே மக்கள் மிக தெளிவாக மக்கள் வந்து புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் சீமான் அவர்கள் பேசுகிற ஒரு தெளிவான பேச்சு இருக்கு பாருங்க, அது மக்கள் மனசுல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை வந்து உருவாக்கி இருக்கு. அந்த அடிப்படையில் நாங்கள் சொல்கிறோம் 2026 நாம் தமிழர் கட்சி உறுதியாக வெல்லும். நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், தமிழ் மக்கள் புரிந்து கொண்டு தமிழ் மக்கள் தங்களுக்கான தலைவர் யார் அப்படிங்கிறதை தெரிந்து கொண்டு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை முதலமைச்சராக மாற்றலை ஆக்கலை அப்படின்னு சொன்னால் இதைவிட மோசமான சீரழிவுகளுக்கு இந்த தமிழ்நாடு போகும். இல்லை, கடந்த வாரங்களில் வந்து முக்கிய பத்திரிகைலாம் வந்து எழுதியிருந்தாங்க, விஜய் வந்து சீமான் அவர்கள் வந்து விருந்து கலைச்சிருக்காரு, தூது போயிருக்கு, அந்த மாதிரி ஏதாவது தூது வந்துச்சா? தம்பி, நான் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன், இல்லை ஏதாவது தூது வந்துச்சா? இருந்ததுமே அதை திரும்ப சொல்கிறேன். இதெல்லாம் ரொம்ப பெரிய அயோக்கியத்தனம். ஊடகங்களை சொல்கிறீங்களா? ஊடகங்களை பார்த்து நான் சொல்கிறேன். சும்மா திரும்ப அண்ணன் சீமான் இன்றைக்கு காலையில் வரைக்கும் சொல்கிறாரு நான் கூட்டணிக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி, அப்புறம் திரும்ப இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? திமுக உங்களுக்கு பிச்சை போடுது அப்படின்னா வாங்கி தின்னுட்டு பேசாம போங்க. அதுக்காக கொண்டு வந்து நாம் தமிழர் கட்சியை பலியிடணும்னு வந்து ஆசைப்படாதீங்க. கூட்டணி போராட்டம் அங்கிருந்து உங்களுக்கு ஒரு அழைப்பு என்ன உங்களுக்கு தேவை இருக்கு? இருங்க, உங்களுக்கு என்ன தேவை இருக்குன்னு நான் கேட்கிறேன். சீமான் தனித்து நின்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன தேவை இருக்கு? இந்த கேள்வியை யாரை கேட்கணும்? இந்த கேள்வியை போய் நீங்க வந்து விஜயை போய் கேட்கணும். அழைப்பு கொடுத்தீங்களான்ட்டு கேட்கணும், அவரை போய் கேட்கணும். நீங்க கிட்ட போக முடியுமா விஜய் கிட்ட? இல்ல, அவர் தான் மீடியாவை சந்திக்கிறது இல்ல, ரெண்டு பேர் தான். அதுதான் சீமான் அவர்கள் இந்த பக்கம். அதுதான் சொல்றேன், சந்திக்கவே மாட்டேங்கிறாருல, உங்களை அவமானப்படுத்துறாருல, உங்களை கேவலப்படுத்துறாருல. அப்ப அவர்கிட்ட என்ன கருத்துன்னு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா இங்க சீமான் அவர்கள்ட்ட வரணும். சீமான் தான் பொதுமக்கள் மத்தியில் நின்றுகிட்டே இருக்காரு. ஊடகங்கள் வந்து இங்க இருந்து ஏர்போர்ட்டுக்கு போனா ஊடகங்கள் சந்திக்கிறாங்க, ஏர்போர்ட்டை விட்டு இறங்கணும்னா ஊடகங்கள் சந்திக்கிறாங்க, திரும்ப ஏர்போர்ட்டுக்கு வந்தாருன்னா சந்திக்கிறாங்க, இங்க வந்து இறங்கணும்னு சந்திக்கிறாரு. உங்களோட தானே இருந்துகிட்டே இருக்காரு, ஒரே கருத்தை தானே திரும்ப சொல்றாரு. அப்புறம் அவர்கிட்டே வந்து கேட்டா அண்ணன் சீமான் அவர்கள் 2026 நாம் தமிழர் கட்சி கூட்டணி இல்லை, நாம் தமிழர் கட்சி தனிச்சு நிக்குது. இது எத்தனை தடவை அவர் சொல்றது திரும்ப? இன்னைக்கு இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களா இருக்கட்டும் அல்லது யூடியூப் சேனல்ஸா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்கும் நான் வந்து சொல்றேன், விஜயை சந்தித்து பேசிவிட்டு அதன் பிறகு நீங்க யாராவது மற்ற தலைவர்கள்ட்ட வந்து விஜய் குறித்து கேள்வி கேளுங்க. விஜய் உங்களை எல்லாம் ஆளாவே மதிக்கிறது இல்லை. உங்களை எல்லாம் சந்திச்சு பேச வேண்டிய அவசியமும் தேவையும் விஜய்க்கு கிடையாது. ஏனென்றால் நீங்க விளம்பரம் கொடுக்கணும் அப்படிங்கிற தேவை விஜய்க்கு இல்லை அப்படின்னு தானே அவர் மறுக்கிறார் ஊடகத்தை. நாங்க ஊடகம் எங்களுக்கு எவ்வளவு கேடு செய்தாலும், ஊடகம் எவ்வளவு எங்களை வந்து இழிவா நடத்தினாலும், எங்களை மரியாதை கொடுக்காம இருந்தாலும் ஊடகம் எங்களுக்கு வேணுங்கிறதுக்காக எங்கள் அண்ணன் சீமான் ஊடகங்களுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்கிட்டு அவர் தொடர்ந்து ஊடகங்களோடு பயணிச்சுக்கிட்டே இருக்காரு. ஊடகத்தை தொடர்ச்சியா புறக்கணிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து விஜய். அப்ப நீங்க பாத்தீங்கல்ல, பரந்தூர் விமான நிலையத்துக்கு போகும்போதெல்லாம் ஊடகங்கள் பின்னாடி ஓடுதுங்க. நின்று பேசினாரா? ஒரு வார்த்தை சொன்னாரா? உங்களை கையெடுத்து கும்பிட்டாரா முதல்ல? அப்ப அவர் உங்களுக்கு வந்தாரா, உங்களுக்கு அழைப்பு கொடுத்தாரான்னு எங்களையே கேட்குறீங்கிறேன். நீங்க விஜயை கேட்டுட்டு அதுக்கப்புறம் வாங்க. ஆனால் அடுத்ததாக வந்து உங்களுடைய ஆதரவாளர் கட்சி உறுப்பினர்களில் கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறவங்க, இணையதளத்தில் வந்து வேகமாக செயல்படுறவங்களாம் வந்து நாம் தமிழர் அதிமுக கூட கூட்டணி போணுச்சுன்னா திமுக நம்மளால் வீழ்த்த முடியும், அதன் பின்பு அதிமுகலையும் தமிழ் தலைவர்கள் தான் இருக்காங்க, தமிழ் தலைமை தான் இருக்குது, நாம் தமிழச்சும் தமிழ் தலைமை தான் இருக்குது, அதனால நீங்கள் இணைந்து செயல்படலாம்னு அவங்க ஒரு கருத்தை வைக்கிறாங்க. அவங்களுடைய ஆசையை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ரொம்ப அயோக்கியத்தனமான ஆசை, தெளிவற்ற முதிர்ச்சியற்ற ஆசை. இந்த ஆசையெல்லாம் புரியுதுங்களா? இப்போ போய் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லியில் போய் யாரை சந்திச்சாங்க? அமித்ஷாவை சந்திச்சாங்க. அமித்ஷா என்ன அறிவிச்சிருக்காரு? என்டிஏ கூட்டணி வந்து 2026 ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கூட்டணியில் வந்து பாஜக
அதிமுக கூட்டணிங்கிறது உறுதி அப்படிங்கிற மாதிரி வந்து அமித்ஷா வந்து பேசியிருக்காங்க. இப்போ பாஜக அதிமுக கூட்டணியில் நாம் தமிழர் கட்சி போகணுமா? இல்லை, எடப்பாடி அவர்கள் வந்து நாம் தமிழ் கட்சியும் சீமான் அவர்களையும் விஜய் அவர்களையும் எதிர்பார்த்திருந்தாரு. இவங்க வந்து போய் அவர் கூட சேர தயாரா இல்லைங்க. அமித்ஷா பாருங்க, ஒன்னே சொல்றேங்க, இது இந்த எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது, அப்புறம் இவங்க அவங்களோட சேருவாங்க, அவங்க இவங்களோட சேருவாங்கிறதெல்லாம் இழிவான அரசியல். அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் தொடர்ச்சியாக தனித்து நின்று கொண்டிருக்கிறோம். அந்த இழிவான அரசியலுக்குள்ள நீ போடான்னு சொல்றதெல்லாம் இருக்கு பாருங்க, அது ஏற்புடையது இல்லை. இதை பல முறை சொல்லியாச்சு. இல்ல, தனித்து நின்று வெற்றி பெற முடியுமா? நீங்க வந்து ஓட்டு சதவீதத்தை வந்து எனக்கு வந்து என்னன்னா, எனக்கு வந்து திரும்ப இந்த மாதிரி கேள்விகளை கேட்கும்போது கோபம் தான் வருது. இல்ல, பொதுமக்கள் மத்தியில் இருக்கிற கேள்விகள் அதுதாங்க. பொதுமக்களுக்கு தான் நான் சொல்றேன். டெல்லியில கெஜ்ரிவால் ஜெயிக்க முடியுது, பஞ்சாப்ல கெஜ்ரிவால் தனிச்சு நின்று ஜெயிக்க முடியுது, தமிழ்நாட்டில் மட்டும் ஜெயிக்க முடியுமா? தமிழ்நாட்டில் 8.22% வாங்க முடிஞ்சிருக்குல்ல. கூட்டணி இல்லாம ஒரு கட்சியை அங்கீகாரம் பெற வச்சிருக்க முடியுது இல்ல? புரியுதா உங்களுக்கு? அப்ப கூட்டணி இல்லாமல் ஒரு கட்சியை ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வர முடியும்னு நாங்க நம்புறோம். எப்படி நம்புற அப்படின்னா, கூட்டணி இல்லாமல் இன்னைக்கு 8.22% வாங்கி கட்சியை அங்கீகாரத்துக்கு கொண்டு வந்திருக்கிற எங்களால் கூட்டணி இல்லாமல் ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு நாங்க நம்புறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்ல தம்பி, கூட்டணி சேர்ந்துகிட்டு போய் கூட்டணி கட்சிகளுடைய ஓட்டெல்லாம் வாங்கி அங்கீகாரம் பெற்றவர்கள் கொஞ்சம் கூட அதுக்காக வந்து கவலைப்படாம அவர்கள் ஏதோ வந்து தனிச்சு நின்று வெற்றி அடைஞ்சிட்டது மாதிரி இன்னைக்கு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியோட நிலைமையும் அதுதான். ஆனா ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் கூட்டணி இல்லாம நெஞ்ச நிமித்திக்கிட்டு யார் வாக்கும் கிடையாது, என் வாக்கு மட்டும்தான் அது அப்படின்னு சொல்லி அந்த ஒரே ஒரு கட்சி தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. அந்த ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த முடியலங்க இவங்களால. ஏன்னா காய்ச்சறவங்க கூட திமுக காரர்கள். அப்ப கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த முடியல, நடு ரோட்ல வச்சு 2 தம்பிகளை கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்க வெட்டி கொள்றாங்க. இதுக்காக இந்த அரசு வெட்கப்படணுமா இல்லையா? மயிலாடுதுறையில் நடந்துச்சா இல்லையா? அப்ப இங்க வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போய் கிடக்கு. திறமையற்ற காவல்துறை அதிகாரிகளை கொண்டாந்து போட்டுக்கிட்டு அவர்களால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியல, எதையும் கட்டுப்படுத்த முடியல. ஆனா முதல்வர் என்ன சொல்றாருன்னா, ஆங்காங்க இங்க எங்க நடக்கிறதெல்லாம் நீங்க பெரிதுபடி காமிக்கிறீங்க, ஊடகங்கள் வந்து என்ன கேட்கிறேன், சவுக்கு சங்கர் வீட்டுல கொண்டு போய் மலத்தை கொட்டி அந்த வீட்டு கதவு பின்பக்க கதவை உடைத்து விலைமதிப்பற்ற பொருட்களை எல்லாம் அள்ளிட்டு போய் அவங்க அம்மாவை கொலை மிரட்டல் விடுத்து அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி மிக மோசமான அந்த செயலை செய்துவிட்டு அந்த மக்கள் முழக்கம் போட்டுட்டு வெளில வர்றாங்க. அப்படி வரும்போது ஒரு காவல்துறை அதிகாரி தடுத்து நிறுத்துறார், காவல்துறை ஆய்வாளர் தடுத்து நிறுத்தி அந்த அம்மாவை கேட்கிறார், நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்? 2 பேர் போய் பண்ணிட்டு வாங்கன்னு தானே நான் சொன்னேன், ஏன் நீங்க இவ்வளவு பேர் போனீங்க, எதுக்கு வீட்டை உடைச்சிங்க? இதெல்லாம் கேட்கிறாருல. அப்ப காவல்துறைக்கு தெரிஞ்சு தானே இது நடக்குது. வெக்கம் இல்லையா முதலமைச்சருக்கு? வெக்கமா இல்லையா கேட்கிறேன். அசிங்கமா இல்லையா இப்படிலாம் பேசுறதுக்கு? உங்களுக்கு உண்மையாவே உங்களுக்கு வெக்கமான சூடு சொரணை இருந்துச்சுன்னா அந்த காணொலியை பாருங்க. காவல்துறை செஞ்சிருக்கு. அப்ப காவல்துறை திட்டமிட்டு செய்துன்னா இந்த மாநகரத்தினுடைய காவல் ஆணையருக்கு இது தெரியுமா தெரியாதா? அவர் அந்த துறை ரீதியா அவர் மேல எடுத்த நடவடிக்கை என்ன? அப்ப மதிப்புக்குரிய அருண் அவர்கள் வந்து செய்ய சொன்னாரா? காவல்துறை தலைவர் இது குறித்து விசாரிச்சாரா? இல்ல, அவர்கிட்ட கேட்கும்போது சிபிசிஐடிக்கு மாற்றி இருக்குன்னு சொல்றாங்க. வழக்கோட என்ன கேட்கிறேன், இப்ப இந்த வழக்குல வந்து குற்றவாளி யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? நான் சொல்றேன். இப்ப உங்களுக்கு ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல சட்டையை மாத்தி போட்டுட்டு சொமோட்டோ சட்டையை மாத்தி போட்டுட்டு போய் தான் கொலை செஞ்சாங்க. அதே மாதிரி சட்டையை மாத்தி ரவுடிகள் சட்டையை மாத்தி போட்டுக்கிட்டு தான் போய் சவுக்கு வீட்டை வந்து அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. குற்றவியல் விசாரணை இருக்குல்ல, அதன்படி இது சட்டையை மாற்றி போட்டுக்கொண்டு போய் குற்றம் புரிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் இது 2க்கும் ஒரே மூளை தான். ஒரு மூளை தான் இது 2யுமே செஞ்சிருக்கு. அந்த அடிப்படையில் விசாரணை நடத்துவாரா அருண்? இது 2யும் ஒரே மூளை தாங்க செஞ்சிருக்கு. காவல்துறை தலைவரா இருக்காருல்ல இன்னைக்கு ஒருத்தர், அந்த காவல்துறை தலைவர் இதுக்கு எவ்வளவு வருத்தப்படணும். தமிழ்நாடு முழுசும் காவல்துறையினர் வந்து இவ்வளவு பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருது, நம்ம ஆட்சி அதிகாரத்தில் எப்படி இவ்வளவு கேவலமா நடக்குது அப்படிங்கிறதுக்காக வருத்தப்பட மாட்டேங்கிறாங்க. முதலமைச்சரே வருத்தப்படலையே. அங்கொன்றும் இங்கொன்றுமா நடக்குது, உன் வீட்டுக்கு பக்கத்திலேயே நடக்குது ஐயா. துணை முதல்வர் என்ன பண்றாரு? இது நீங்க இருக்கிற விசாரணை நடந்துட்டு தான் இருக்கு, கைது பண்ணிருக்காங்கல்ல. ஏங்க எல்லாருக்கும் தெரியுது இதை யார் செஞ்சதுன்னு. இந்த ஒரு காணொளி பத்தாதா?
காவல்துறை தான் திட்டமிட்டு செய்யுதுங்கிறது, வேணுமனே பழி வாங்கணும்னு காவல்துறை தான் ஆள் அனுப்பியிருக்குங்கிறது இந்த ஒரு காணொளி பத்தாதா? அந்த காணொளியில் இருக்கிற ஆய்வாளர் அவரை கூப்பிட்டு விசாரிக்கிற முறையில் விசாரிச்சா எல்லாத்தையும் சொல்லிட போறாரு. யார் விரும்பினா இப்படி செய்ய சொல்லி யார் செய்ய சொன்னதுன்னு சொல்லிட போறாரு. இது வந்து ஒரு ஊடகத்துறையில் இருக்கிற யாராவது ஒருத்தர் எதுக்கெல்லாமோ ஊடகத்துறைகள் வந்து ரோட்ல நின்று போராடுறீங்கல்ல, மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறீங்கல்ல. ஏன் சவுக்கு சங்கர் வந்து ஊடகத்தில் இல்லையா? சவுக்கு சங்கர் வீட்டை இப்படி நடத்தினது வந்து சரியா? இதுக்காக யாரு குரல் கொடுத்தது? மாநிலம் இன்னைக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு நிர்வாகம் செய்ய தெரியல. காவல்துறை பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு நிர்வாகம் செய்ய தெரியல. புரியுதா உங்களுக்கு? எந்த துறையும் முறையாக இயங்கல. அதனாலதான் இவ்வளவு லஞ்ச லாவணியங்கள் இன்னைக்கு இருக்கு. 150 கோடி மது ஊழல் செஞ்சிட்டான்னு சொல்லி கெஜ்ரிவாலை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சு அவனுடைய ஆட்சியை இல்லாம பண்ணிட்டீங்க. ஆனால் 1000 கோடி ஊழல் செஞ்சதா சொல்ற திமுகவை இதுவரைக்கும் ஏன் ஸ்டாலின் அவர்களை கைது செய்யல? இல்ல, விசாரணை போய்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. விசாரணை கோப்புகளை வந்து ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க. அதன் பின்பு தான் நடவடிக்கை எடுக்க முடியும்னு சொல்லி பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்றாரு. அதைத்தான் இப்ப நம்மளும் கேட்கிறோம். இதே தானே வந்து கெஜ்ரிவாலும் பண்ணாரு. அவரை மட்டும் ஏன் உள்ள தூக்கி வச்சுட்டு விசாரணை பண்ணீங்க? அவரை மட்டும் நீங்க கைது செஞ்சுட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்க விசாரிக்கிறோம்னு கோர்ட்டுக்கு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. இவங்களை கைது செய்யறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? திராவிடமும் ஆரியமும் ஒண்ணுங்கிறீங்களா? திமுகவும் நீங்களும் ஒண்ணுதான் அப்படிங்கிறதுக்காக அவங்களை கைது செய்யாம விட்டு வச்சிருக்கீங்களா? அதனால இது வந்து இன்னைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பது ஒரு மக்கள் விரோத அரசு. புரியுதுங்களா? இந்த ஆட்சி அதிகாரத்தில் இன்னைக்கு இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் திறமையானவர்கள் இல்ல. திறமையானவர்களா இருந்திருந்தாங்கன்னா யார் அந்த சார் அப்படிங்கிறது இந்நேரம் வெளியில வந்திருக்கும். சவுக்கு சங்கர் வீட்டில் மலம் கலந்து போட்டவன் யாரு காரணம்னு நேரம் பிடிச்சிருப்பாங்க. ஏங்க, செயினை அறுத்துட்டு போறவன சுட்டு பிடிக்கிறாங்க. அவர் துப்பாக்கியால சுட்டாரு, அதனால தான் நாங்கள் சுட்டோம்னு சொல்றாங்கல்ல. அதை தான் நானும் சொல்றேங்க. செயினை அறுத்துக்கிட்டு ஓடுறவன் என்ன ஒரு பெரிய குற்றவாளி, அவனை சுட்டா பிடிக்கணும். போதைப் பொருள் பெருகி போச்சு, கள்ளச்சாராயம் பெருகி போச்சு, கூலிப்பட கொலைகள் கூடி போச்சு. புரியுதுங்களா? பாலியல் குற்றங்கள் அதிகமாயிடுச்சு திமுக வந்த 5 ஆண்டுகள்ல. இது எதையுமே கட்டுப்படுத்தலையே. மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிற எந்த ஒரு செயலையும் திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்யல. அவங்க செய்யறதெல்லாம் விளம்பரம் 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 விளம்பர அரசியல் தான் செய்கிறார்களே ஒழிய மக்களுக்கு பயனுள்ள எந்த ஒரு அரசியல் செயல்பாட்டையும் இவர்கள் செய்வதில்லை. இதுதான் வந்து உண்மை. இருமொழி கொள்கை அப்படிங்கிறாங்க. எந்தெந்த மொழி? தமிழ், ஆங்கிலம், அதானே? தமிழ் இங்க இருக்கக்கூடிய நீங்கள் நடத்துற பள்ளிக்கூடங்கள்ல எந்த பள்ளிக்கூடத்தில் தமிழ் பயிற்று மொழியா இருக்கு? அல்லது நீங்கள் நடத்துற கல்லூரிகள்ல எந்த கல்லூரியில தமிழ் பயிற்று மொழியா இருக்கு? அது எல்லாமே மத்திய அரசோட பாடத்திட்டத்தை ஃபாலோ பண்றாங்க. நான் கேட்கறது வந்து ஏன் மத்திய அரசோட பாடத்திட்டத்தை ஃபாலோ பண்றீங்க? புதிய கல்விக் கொள்கை, நீங்க ஒரு கல்விக் கொள்கை 2020 கொண்டு வந்தீங்கல்ல, அது மத்திய கல்விக் கொள்கையை விட இது சிறந்த கல்வின்னு சொன்னீங்கல்ல, ஏன் அந்த திட்டத்தை ஏன் நீங்க பின்பற்றல? இல்ல, தனியார் நடத்துற பள்ளிகள் இன்னும் வருங்காலங்கள் அதை மேற்கொள்ளலாம். இவங்க தம்பி, அரசு நடத்துற பள்ளிங்களை கிட்டத்தட்ட ஜெயலலிதா அம்மா 3000 பள்ளிகளை ஆங்கில பள்ளிகளாவே மாத்திட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? நான் அப்படி 2 மொழி கொள்கைங்கிறீங்களே, எந்த இடத்துல இருக்குங்கிற 2 மொழி கொள்கை? தமிழ் மொழி பயிற்று மொழியா எந்த இடத்துல இருக்கு? இல்ல, அரசு பள்ளிகள்லாம் தமிழ் பயிற்று மொழியா தானே இருக்கு. ஏங்க, அரசு பள்ளிக்கூட தான் 3000 பள்ளிக்கூடத்தை ஆங்கில பள்ளியா மாத்திட்டாங்கன்னு சொல்றேனே. அரசு பள்ளிகளில் மட்டும் தமிழ் பயிற்று மொழியா இருக்கலாமா? அரசு பள்ளிகளில் ஆசிரியர்கள் இல்லை, அரசு பள்ளிகள் முறையா பராமரிக்கப்படலை. அரசு பள்ளியில் படிக்கிறது வந்து ஏழை எளிய கிராமப்புறத்து மக்கள் தான் படிக்கிறாங்க. இது வந்து இருமொழி கொள்கையா? அப்போ இந்த திராவிடர் கழகம் நடத்துற பெரியார் பல்கலைக்கழகத்தில் பயிற்று மொழியா தமிழ் இருக்கா? இருமொழி கொள்கைன்னா என்ன? அப்ப எல்லாமே மக்கள் விரோத செயல்பாடுகளா, மக்களுக்கு விரோதமான கொள்கையோடு கொண்டதுதான் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு. இந்த திராவிட சிந்தனையே இந்த மண்ணிலிருந்து அகற்றப்பட வேண்டும். தமிழ் தேசியம் வேரூன்றி வரணும் அப்படின்னு சொன்னா, மக்கள் நலன் அரசு இங்க உருவாகணும் அப்படின்னு சொன்னா, அதுதான் எங்க அண்ணன் எளிமையா சொல்றாரு. கூட்டணி பேசி கூட்டணி அரசியல் அமைப்பது என்பது அரசியல் வியாபாரம். நாங்கள் அரசியல் வியாபாரிகள் அல்ல, நாங்கள் அரசியல் போராளிகள். நாங்கள் மக்களோடும் கூட்டணி வைக்கிறவர்கள். நாங்கள் மக்களோடு மக்களாக நிற்பதால் மக்களோடு கூட்டணி வைத்து நாம் தமிழர் கட்சி 2026 தேர்தலை சந்திக்கிறது அப்படின்னு சொல்றார். மீதி இருக்கிறவங்க எல்லாம் எப்போ ஒருத்தன் கூட்டணியை பத்தி பேசுறானோ அப்பவே அவன் வியாபாரி ஆகிவிட்டான். எப்படி வியாபாரி ஆகிறான்? ஒரு சீட்டு எவ்வளவு பணம் தருவேன்,
எங்களுக்கு இவ்வளவு நாங்கள் கூட்டம் வச்சிருக்கிறோம், அதனால எங்களுக்கு 5 சீட்டு கொடு, எங்களுக்கு 2 சீட்டு கொடு. இதுல இன்னும் சில பேர் இருக்கிறான், என்னன்னா அவங்க கட்சியில இருக்கிற பதவியவே ராஜினாமா பண்ணிட்டு இன்னொரு கட்சியில அவங்க கூட்டணி கட்சியிலேயே போய் நின்று வெற்றி அடைஞ்சு எம்எல்ஏ ஆகிறது, எம்பி ஆகிறவங்க எல்லாம் இருக்காங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இந்த கூட்டணி பேரம் என்பது அரசியல் அல்ல, கூட்டணி பேரம் என்பது அரசியல் வியாபாரம். தனித்து நிற்பது என்பதுதான் போராளிகளினுடைய இயல்பு, போராளிகளினுடைய இலக்கணம். ஆகவே நாம் தமிழர் கட்சி மக்களோடு மக்களாக கூட்டணி வைத்து 2026 தேர்தலை நாங்கள் சந்திக்க போறோம். ஓகே, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விடையளிச்சமைக்கு நன்றி. மிக்க மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து